சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வாசுதேவன் இருந்துட்டு ஸ்ருதி கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கன உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி லோக்கல் வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டாம். நம்ம அந்தஸ்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ அவங்க மிடில் கிளாஸ் வேலையை அவங்க காமிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்க, நான் ஒன்றும் ரவி மேலே சந்தேகப்பட்டு நான் இங்கே வர கிடையாது. அந்த நீத்து இருந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி உணரணும். அது ரவி கையால் தான் இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேனே தவிர நான் ரவியை சந்தேகப்பட்டு இங்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்து இருந்துட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த நீத்து இருந்துட்டு வீடியோ போட தான் போகிறாங்க, அந்த அளவுக்கு நான் உங்களை மிரட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்தையும் வாசுதேவன் தெரிஞ்சுக்கின உடனே அவங்கெல்லாம் என் பொண்ணுக்கு நல்லது பண்ணுற போது நான் மட்டும் எதுக்காக என் பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கா, ஆனால் அந்த நீத்து இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதுனால தானே மாப்பிள்ளையை வச்சு அவள் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த ரெஸ்டாரண்ட்டையே நான் இல்லைன்ற நிலைமைக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் இருந்துட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா அவரோட வேலையை அவர் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீத்து இருந்துட்டு முத்து தான் இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க.